இப்போ நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க ப்ரோக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்க மாதிரி பப்ளிக் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம பப்ளிக்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பப்ளிக் அப்படின்னா நம்ம இந்த பேக்கேஜ்க்குள்ள இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கேஜ் வெளியும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ப்ராஜெக்ட்க்கு வெளியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பப்ளிக் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸுக்குள்ள நான் ஒரு வேரியபிளை பிரைவேட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா அந்த பிரைவேட்டை வந்து நீங்க கிளாஸுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேமை வந்து நீங்க இங்க ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து இங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்க கதிர் டாட் நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து காமிக் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம பிரைவேட்டா போட்டிருக்கிறதுனால அந்த வேரியபிளை வந்து நம்ம வேற கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த பிரைவேட் ப்ராப்ளம் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த பிரைவேட் இருக்கிறதுனால வந்து நீங்க வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு செக்யூரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஆக்சஸ் மாடிஃபைஸ் அப்படிங்கிறது செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. பிரைவேட் அப்படிங்கிறது கிளாஸுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னதான் நேமை வந்து நான் இந்த கிளாஸுக்குள்ள பிரைவேட்னு போட்டேன் அப்படின்னா நீங்க இந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற கிளாஸுக்குள்ள எதுக்குமே எங்கேயுமே வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. கிளாஸுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வித்தின் பேக்கேஜ்குள்ள யூஸ் பண்ண முடியாது, பேக்கேஜுக்கு வெளியும் யூஸ் பண்ண முடியாது, அவுட் சைட் த பேக்கேஜும் யூஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட் அப்படிங்கிறது வித்தின் கிளாஸுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கேஜுக்கு வெளியே வித்தின் பேக்கேஜுக்குள்ள யூஸ் பண்ண முடியும். ஆனால் பேக்கேஜ் வெளியே யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பேக்கேஜுக்கு வெளியே அதாவது ப்ராஜெக்டுக்கு வெளியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் லைக் டிஃபால்ட் பட் அவுட் சைட் த பேக்கேஜ் பை சப் கிளாஸஸ். இப்போ அது வந்து இன்ஹெரிடன்ஸ் ஒருங்கிற கான்செப்ட் வந்து இருக்கு. அது நம்ம மொத்தமா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு 4-5 கான்செப்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அதை நம்ம போக போக பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது இதை நான் சொல்றேன். இப்போ பப்ளிக் அப்படிங்கிறது எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலா 4 ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்கு: பிரைவேட், டிஃபால்ட், ப்ரொடெக்டட், பப்ளிக். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சஸ் மாடிஃபையர்ஸை நம்ம செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக 52 கீவேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 52 கீவேர்ட்ஸும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல இருக்கும். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ வேரியபிள்ஸ் சொல்ல மாட்டோம், அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜாவால. ஸோ கிளாஸ் அப்படின்னா பார்த்துட்டோம், பேக்கேஜஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட் இல்லைனா இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஜெக்டை. ஸோ மெத்தட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம், ஆக்சஸ் மாடிஃபைஸ் அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்கணுமோ அது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ என்ன ரிமைனிங் இருக்கு அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்ல ப்ரொடெக்டட் கீவேர்டு வந்து சப் கிளாஸஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இன்ஹெரிடன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ இது நான் ஏன் நடத்தல அப்படின்னா முன்னாடியே கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ கிளாஸ் அப்படின்னா ஒரு ஜென்ரலா என்ன அப்படிங்கிற ஒரு இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் ஜாவால முன்னாடியே கொடுத்துருக்க கிளாஸஸ் டிஃபால்ட்டா கொடுத்துருக்கிற கிளாஸஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் அப்படிங்கிறது, இந்த சிஸ்டம் டாட் அவுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். இந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து பிரிண்டலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டிஃபால்ட்டா முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஜாவா பேக்கேஜஸ்ல நிறைய கிளாஸஸ் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துட்டு இந்த மெயின் ப்ரோக்ராம்ல ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்டுன்னு என்ன, ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாவா ப்ரோக்ராம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். பாய்.